தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வீஜ் அன்பான பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போனா இப்போ திரையில ரிலீஸ் ஆக போற படம் தாங்க வாழை. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்னரை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தோட கதாநாயகனா ஒரு சின்ன பையனை தாங்க காட்டுறாங்க. அவனுடைய சின்ன வயசுல நடந்த சில சம்பவத்தை தான் இந்த படத்துல உண்மை கதையை எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்திருக்க எல்லாமே முழுக்க முழுக்க உண்மை கதை. சில விஷயங்கள் வந்து கற்பனையாக பண்ண மாதிரி இருக்கும், பட் ஆனால் இந்த படத்தில் இருக்க எல்லாமே உண்மையான சம்பவத்தை மையம் வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த சின்ன பையனோட வாழ்க்கையில் என்ன நடந்தது, ஸோ அந்த சோகம், துக்கம், சந்தோஷம், ஸோ அவனுடைய வாழ்க்கையில் ட்ராவல் பண்ண அத்தனை விஷயமும் இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வயசு பையனுக்கு என்னங்க பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? இருக்குங்க. ஸோ அவன் வாழ்க்கையில் அவனுக்கு அக்கா, அவங்க அம்மா தாங்க உலகமே. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க அம்மா சொல்கிற ஒரு விஷயத்த அவனால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்க ஊரில் இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய், ஸோ தார அந்த வாழைக்காய் வந்து தலையில் தூக்கிட்டு போவாங்க. ஸோ அவனுக்கு இந்த வேலையை செய்ய சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அது பிடிக்கல. ஆனால் படிப்பில் பயங்கர புத்திசாலிங்க. ஸோ அவங்க தான் ஸ்கூலில் நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா படிக்கிற பையன். ஆனால் லீவ் விட்டால் போதும் இவனை அந்த வேலைக்கு கூப்பிட்டு போயிட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்க. அதனால் அவனுக்கு கழுத்து வலிக்கும், கால் வலிக்கும். ஏன்னா அந்த வாழை மரம் இருக்கிறதோ ஒரு பக்கம், அந்த லாரி வந்து நிற்கிறதோ வேற ஒரு பக்கம். ஸோ இந்த ஒரு ட்ராவல் டிஸ்டன்ஸ்க்காகவே இவங்களை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்க அந்த இடத்துல போயிட்டு அந்த வாழைத்தாரை கொண்டு வந்து இந்த லாரியில் ஏற்றணும். ஸோ இந்த ட்ராவலில் நடக்கிறத இந்த வேலைக்கு இவனை கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் இவனுக்கு இந்த வேலை செய்கிறது சுத்தமாக பிடிக்கல. ஆனால் இவன் கூட வந்து அவன் ஃப்ரெண்டும் வந்து செய்கிறான். ஸோ இவனுக்கும் அவன் ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நட்புங்க. ஸோ சில சமயம் அடிச்சுக்கிட்டாலும் எப்பயுமே ஒன்றா இருக்க மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நல்லாவே காட்டியிருக்காங்க. ஸோ அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கும்போது இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் இந்த உலகத்தில் இவனை யாராலையும் அடிச்சிக்க முடியாதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு க்ளோஸாக 2 பேரும் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தமாரி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சம்பவம் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நடக்குது. ஸோ அதனால அவன் எதெல்லாம் இழக்கிறான், எதெல்லாம் அவனை விட்டு போகுது அப்படின்றத இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையாக அது வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துங்க. இதுதான் இந்த படத்தில் ஒன்னரை. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட கதாநாயகராக சொன்ன அந்த சின்ன பையன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து போன்னு கத்திட்டு இருப்பாப்புல. சரி, அப்படி என்ன தடவை அவன் தேடிட்டு இருக்கான், ஆளை தேடுறானா, யாரை தேடிட்டு இருக்கான்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆச்சு. பட் ஆனால் ஒரு இடத்துல வந்து தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க. இவன் இதை தான் தேடிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ அவருடைய சின்ன வயசுல நடக்கிற விஷயங்கள், ஸோ அந்த வாழைத்தாரை சொன்னல அந்த தாரை அவன் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஓபி அடிக்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் செய்கிறான். ஸோ அவங்க அம்மா ஏமாத்துறது, அது மட்டும் இல்லாமல் அவன் ஸ்கூலில் பண்ணுற ஃபன்னு, ஸோ அவன் டீச்சர்ஸ் மேலே வைக்கிற க்ரஷ்ஷு, ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே போயிருந்தது. உண்மையாகவே சொல்லப்போனால் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்ம டீச்சர் மேலே நமக்கு ஒரு க்ரஷ் வரும்ல. ஸோ அந்த க்ரஷ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து இவனை வச்சு போய்ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரஷ் நமக்கும் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணியிருக்கும். ஸோ உங்கள் லைஃப்லேயும் உங்களுக்கு ஸ்கூலில் படிக்கும் போது அந்த மாதிரி க்ரஷ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது டீச்சர் க்ரஷ்ஷு. ஸோ அப்படின்னு தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதை தாண்டி நம்ம ஹீரோ வந்து ஸ்கூல் முடிஞ்சுட்டு சனி ஞாயிறு வந்து லீவ் விட்டுருவாங்க. ஸோ அந்த சனி ஞாயிறு வந்து அவங்க அம்மா கூடயும் அவங்க அக்கா கூடயும் போயிட்டு இந்த வாழைத்தாரை வந்து தூக்கிட்டு இறக்கி வைக்கணும். ஸோ இப்படி அவன் வாழ்க்கையில் போயிருக்கும்போது இந்த வாழைத்தாரை மட்டும் தூக்க முடியாது. ஸோ நான் வேணா மாடு கூட மேய்ச்சிக்கிறேன், ஆனால் இந்த வாழைத்தாரை தூக்கிட்டு என்னை போக சொல்லாதீங்கன்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ள அவ்வளோ கஷ்டம். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் ஹாப்பினஸாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வச்சு என்ன நடக்க போகுதுன்ற வந்து எதிர்பார்க்க வச்சாங்களோ அதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் வந்து அடுத்தது என்ன அறுத்துறதுன்னு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கு, என்ன சொல்ல வராங்கன்றது செகண்ட் ஹாஃபில் தான் தெரிஞ்சு அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம சீட் எஜுக்கு வந்து பார்க்குற அளவுக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி இதில் நடிச்சிருக்க எல்லாருமே அவங்களோட ஆக்டிவிஸும் சரி, பர்ஃபார்மன்ஸ் சரி ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு முதலாளி செய்கிற ஒரு சின்ன தப்பால் தொழிலாளிகள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, ஸோ அதனால் அவங்களுக்கு என்னென்ன நடக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுத்து கிளைமேக்ஸில் வந்து வேறு லெவலில் பிடிச்சாங்க. சென்டிமெண்ட்டை கண்டிப்பாக அடிச்சுக்க முடியாது, கண்டிப்பாக கண்ணிலேருந்து தண்ணி வராமல் இருக்காது. ஸோ அந்தளவுக்கு இவருடைய டைரக்ஷனுக்கு நல்லாவே காட்டியிருக்காரு. இந்த படத்தை கேஸ்டிங் க்ரோ பற்றி சொன்னால் நம்ம கலையரசன் அவர்களை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆனாங்க. இந்த படத்தில் ஒரு போராளி மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தனக்கான போராட்டத்தை தானே வந்து முன்னெடுத்து பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை ஊருக்காக நின்று பஞ்சாயத்து பண்ணுற விஷயமா இருக்கட்டும், ஸோ இந்த லவ் ஸ்டோரி வரும்போது அதில் ஒரு கொடுக்குற அந்த விஷயமா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இந்த நிறைய இடங்களை வந்து அவரோட ஆக்டிவிஸை நல்லாவே காட்டியிருக்காரு. ஸோ இவங்களை தாண்டி திவ்யா துரைசாமி இவங்களை பற்றி சொன்னால் இந்த படத்தில் இவங்க வந்து அக்காவை நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வில்லேஜ் சைடில் காட்டும் போது அவங்கள பார்க்கும்போது உண்மையாகவே இது திவ்யா துரைசாமியா அப்படின்னு வந்து டவுட் வந்துச்சு. ஸோ ஏன்னா அவங்களோட ஸ்கின்னோட கலர் வந்து அந்தளவுக்கு வந்து நேச்சுரல் கலர் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஒரு வில்லேஜ் பொண்ணை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி அவங்களோட வந்து ஆக்டிங் வைஸாக காட்டும் போதும் சரி, இல்லை அவங்க பர்ஃபார்மன்ஸ் காட்டும் போதும் சரி, இவங்க எந்த இடத்துலையுமே சிட்டி இல்லாமல் ஒரு வில்லேஜில் இருக்க மாதிரி ஸோ அந்த இதுலேயே காட்டினது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உங்களோட ஆக்டிங் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காங்க.
ஸோ இவங்களுக்கும் நம்ம கலையரசு அவர்களுக்கும் ஒரு லவ் ஸ்டோரி போகும். அந்த லவ் ஸ்டோரியிலையும் அவங்களோட அந்த ரொமான்ஸை காட்டுவாங்க பாருங்கள். அவங்க 2 பேரோட ஆக்டிவிஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய அக்காவோட கேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. தம்பிக்கு என்ன வேணாலும் அக்கா என்னென்ன செய்வாங்க, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து ரொம்பவே நல்லா இருந்து. ஸோ கிளைமேக்ஸில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து இவங்கள வச்சு நடக்கும்போது அது ரொம்பவே கனெக்ட் ஆச்சு, ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட கதாநாயகனாக நடிச்ச அந்த சின்ன பையனோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அது கூட இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்திருப்பாப்பில். இவங்க 2 பேரோட காம்போசிஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவுக்கு வந்து டீச்சர் மேலே இருக்கிற க்ரஷ்ஷு அது வந்து எமோஷ்னலாக காட்டும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த கச்சிஃபை வச்சுலாம் மூப்பை முடிச்சு பார்ப்போம் பாருங்க, உண்மையாகவே அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இவரோட ஆக்டிங் வைஸ் ஒவ்வொரு இடங்களையும் காட்டும்போது ரொம்பவே நல்லாவே காட்டியிருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்த நிறைய படங்களில் ஹீரோ வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. கண்டிப்பாக வருவார் நான் நினைக்கிறேன். அடுத்தது இந்த படத்தில் டீச்சராக வந்திருக்க நிக்கல்யா விமல் அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இவங்களை ஆக்டிவிஸ் சரி பெர்ஃபார்மன்ஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு டீச்சராக தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மேலே எந்த அளவுக்கு அக்கறையாக இருப்பாங்க, ஸோ அதெல்லாம் காட்டினது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு டீச்சர் மேலே வர க்ரஷுக்கு என்ன அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஸோ அந்த டீச்சர் அந்த அளவுக்கு அழகாகவும் காட்டணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு பண்பானவங்க, பாசமானவங்க, குணமானவங்களாக இருக்கணும். ஸோ இந்த இதில் அவங்களோட ஆக்டிவிஸை ரொம்பவே நல்லாவே காட்டியிருக்காங்க. பார்க்கும்போது நம்மளுக்கே க்ரஷ் வந்துடும் போல் அந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிவிஸை நல்லாவே காட்டியிருக்காங்க இந்த படத்தில். ஓவராலாக சொல்லப்போனால் இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே அவங்களோட ஆக்டிவிஸும் சரி பெர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே இந்த படத்துக்கு ஏற்ற கதைக்கு ஏற்ற மாதிரியே தாங்க அவங்களோட ஆக்டிவிஸை நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்களை பற்றி சொல்லணும்னா தலைவர் பின்னிட்டாருங்க. ஸோ இந்த படத்தோட கதையை கொண்டு போன விதமாக இருக்கட்டும், இல்லை உண்மை சம்பவத்தை காட்டும் போது மக்களுக்கு எந்த இடத்துலையும் போர் அடிச்சிடாமல் இந்த படத்தை உட்காந்து பார்க்கணும் அப்படின்றத வந்து நல்லாவே கவனிச்சு எடுத்திருக்காரு. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து மக்கள் விருப்பாகி ஏந்து போயிடக்கூடாது. ஸோ அவங்க வந்து உட்காந்து பார்க்குற அளவுக்கு நம்ம படம் பண்ணணும். ஸோ நம்ம வந்து சொல்கிற விஷயத்த கரெக்டாக சொல்லணுமே தவிர அவங்களுக்கு ரொம்ப ஜவ்வாக இழுத்து அவங்கள பிடிச்சி உட்கார வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அவங்க சந்தோஷத்தோடு பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்திலே நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து இந்த படத்தை நல்லாவே எடுத்திருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் வந்து நல்லாவே அவுட்புட் வந்திருக்கு. பார்க்கும்போது ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து ஹீரோ என்ன பண்ணுவோம், அடுத்து அந்த சின்ன பையன் என்ன பண்ண போகிறான், ஸோ அவன் வாழ்க்கையில் அப்படி என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு வந்து பரபரப்பாக கொண்டு போன விதம் ரொம்பவே நல்லாவே இருந்தது. அந்த ஸ்டோரி வைஸும் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே நல்லாவே கொண்டு போயிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் டிஓபி ஒர்க்கும் சரி, எடிட்டிங்கும் சரி, கேமரா ஒர்க்கிங் சரி, இது எல்லாமே பக்காவும் இந்த படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த எதுவுமே வந்து இந்த படத்துக்கு சொதப்பாமல் இந்த படத்தை வந்து இன்னும் கேர் பண்ணி கொண்டு போன மாதிரி இந்த 3 பேரோட ஹார்ட் ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்தில் இருக்க எல்லாருமே அவங்களோட ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை நல்லா ஒரு அவுட்புட் கொண்டு வந்திருக்காங்க. மக்களை உட்காந்து பார்க்க வைக்கிற மாதிரி அவங்களுடைய ஒர்க்கை நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு கண்டிப்பாக இந்த மக்கள்கிட்ட நல்ல விதமாக போய் சேரும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக மக்களே இது உங்களுக்கு வரும்போது ஒரு நல்ல படமாக வரும். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட போய் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் பார்க்க மிஸ் பண்ணுறீங்களோ, அதாவது நம்ம வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது என்னென்ன விஷயத்தால் நம்ம அனுபவிச்சுக்கணும், என்னென்ன விஷயம்லாம் நம்ம வந்து மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். ஸோ ஏன்னா இப்போ நடக்கிறது நமக்கு ரியாலிட்டியாக இருக்கும், பட் ஆனால் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஸோ அந்த ரியாலிட்டியை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் மாறிடும். ஸோ அதனால் இப்போ இருக்கிற லைஃப்பை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கேர் பண்ணி கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து டக்குன்னு நம்ம இப்பயே பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சில பேர் பண்ணுற ஒரு தப்பால் சில பேருக்கு அது ரொம்ப பாதிப்பாகுது. ஸோ அந்த சில பேர் வந்து அவங்க தப்புகளை திருத்திக்கிட்டால் சில பேரோட வாழ்க்கை பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து சொல்ல வந்திருக்காரு. ஸோ மேலே இருக்கவங்க வந்து நான் மேலே போயிட்டே இருக்கணும், கீழே இருக்கவங்க கீழே இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காம, ஸோ மேலே இருக்கணும் கீழே இருக்கணும் நல்லா பார்த்துக்கிட்டா அதுக்கு மேலே இருக்கவன் உங்களை நல்லா பார்த்துக்க போகிறான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள நல்லா பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ முடிஞ்சால் இந்த படத்தை யாருன்னா முதல்ல நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கவங்கள நல்லபடியாக நடத்துங்க. ஸோ அவங்கள நல்லபடியாக பார்த்துப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எப்பயுமே எங்கேயோ போயிடலாம். ஸோ கண்டிப்பாக வைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே நண்பா, நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து நம்ம ரிவ்யூ பார்க்குறீங்க, இல்லை நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு இப்போ இந்த படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு தயாராக இருக்கீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்து சொல்லுங்கள் இந்த படம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீல் குட்டாக இருந்தது வந்து சொல்லுங்கள். ஸோ ஓகே நண்பா, உங்கள்கிட்ட விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு படத்துடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். கண்டிப்பாக வாய்ஸ் ஓவர்லையும் பார்ப்பேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்கும். ஓகே நண்பா, டாடா பை பாய். மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் பில் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க.